என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கருவேப்பிலை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வரைஞ்ச அந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வடை சட்டியில் நான் 200 கிராம் அளவுக்கு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக 50 கிராம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த வடை சட்டியை இது மேலே வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணால் நல்லா அதை வந்து வறுத்துக்கணும், கைவிடாமல் வறுத்துக்கிறோம். ஒரு சிட்டிகை ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். கைவிடாமல் பொன்னிறமாக நாங்கள் வந்து நல்லா வறுத்துக்கிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதுமே பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 20 மிளகாய் நான் போட்டுக்கிறேன், அதுவும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1 2 3 3 கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு கருவேப்பிலை தேவை, போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவும் அந்த மிளகாவெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கிறேன். இது மாதிரி நல்லா கிண்டிக்கணும். நல்லா மொறுமொறுப்பாக அந்த கருவேப்பிலை வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா இது மாதிரி வரணுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா இப்போ மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த இப்படி இருக்கணும். நல்லா மொறுமொறுப்பா நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த மிளகால மேலே இருக்கிற இந்த காம்பை வந்து உடச்சி எடுத்துருங்க. எல்லா மிளகாக்கும் உடச்சி தனியாக போட்டுருங்க. இதுமாரி எல்லா மிளகும் நான் எடுத்துக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்படி வரணும்னா, நல்லா நரன்னு இருக்கணும். இதை வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு ஸ்பூன் சுடு சாதம், இட்லி, தோசை அதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து முடிக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி, முக்கியமாக முடிக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நல்லா சொல்லுங்கள். தேங்க்யூ.